ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நேற்று ஒரு 3 மாடலில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீ கொடுத்த புத்தகம் தயார்படுத்தி விட்டேன் அப்படின்ற ஒரு தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் எழுதலான்ட்டு ஒரு 3 மாடல் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. அது அது 3ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அது 3யும் பார்த்துட்டு அப்புறம் வந்தீங்கன்னா தாங்க மேடம் ஃப்ரெண்ட்ஸு இது புரியும். இது அதுக்கடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெசனு ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த 3 லெசனையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும். அதனால் அந்த 3 லெசனையும் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நீ கொடுத்த புத்தகம் சளிப்பூட்டுவதாக இருக்கிறது இப்படின்னு இருக்குது. இப்போ இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னா, முன்ன இந்த நீ கொடுத்த புத்தகம் சளிப்பூட்டுவதாக இருக்கிறது. இது அப்படியே இதில் பாருங்கள், இதில் முடிஞ்சு வைக்கிது புத்தகம் சளிப்பூட்டுவதாக இருக்கிறது. த புக் இஸ் போரிங். புத்தகம் சளிப்பூட்டுவதாக இருக்கிறது. இப்படி இதை அந்த புக்குன்னு போட்டு கொஞ்சம் இடம் விட்டு சளிப்பூட்டு புக்கு வெர்பு, இது சப்ஜெக்டு, ஈஸ் வெர்பு, சளிப்பூட்டுவதாகன்றது அட்ஜெக்டிவ். இப்படி எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். த புக் கொஞ்சம் இடம் விட்டு ஈஸ் போரிங் இப்படி எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எழுதிட்டு நீ கொடுத்த புத்தகம் அதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? விச் யூ கேவ். இப்படி எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு நீ கொடுத்த புத்தகம் இஸ் போரிங் அப்படின்ற இப்படி வந்துடும். அது நீ கொடுத்த புத்தகம் சளிப்பூட்டுவதாக இருக்கிறது அப்படின்றதுக்கு அப்படின்னு தமிழ் சென்டென்ஸுக்கு உரிய ஆங்கில வாக்கியம் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். த புக் விச் யூ கேவ் இஸ் போரிங். இது இன்னொரு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அதை அடுத்த இதில் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்ட்டு. இது புரிஞ்சிங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுங்க. நீ கொடுத்த புத்தகம் சளிப்பூட்டுவதாக இருக்கிறது. இதில் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல இந்த முடிஞ்சு வாக்கியத்தை பொருள் புரியும்படியாக புத்தகம் சளிப்பூட்டுவதாக இருக்கிறது, இதுதான பொருள் முடிஞ்சிருக்குது. அப்போது த புக் கொஞ்சம் இடம் விட்டுட்டு, காலி இடம் விட்டு, இஸ் போரிங், புத்தகம் சளிப்பூட்டுவதாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிங்க. கொஞ்சம் இடம் விட்டு இந்த புக்கு பக்கத்தில், நவுனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டு வெர்பை போட்டு அட்ஜெக்டிவ் எழுதிடுறீங்க. பிறகு நீ கொடுத்த புத்தகம் அப்படின்னு நான் 2-3 வீடியோவை போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எப்படி நீ கொடுத்த புத்தகன்றத தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் எழுதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதை இங்கே அந்த புக்கு பக்கத்தில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது உங்களுக்கு த புக் விச் யூ கேவ் இஸ் போரிங் அப்படியும் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.